அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆரை பிடிக்கும் சார். எங்க அண்ணனுக்கு வந்து ரஜினியை பிடிக்கும். எனக்கு என் தங்கச்சி என் தம்பி இருக்க எல்லாருக்குமே எங்க இளைய தளபதி தான் பிடிக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. நெஞ்சில் குடியிருக்கும் மனதான ரசிகர்கள், ரெடியா இருங்க. கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அபிமான இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில் 187 கோடி ரூபாய் ஒத்துழைப்பட்டு தந்த துப்பாக்கி ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் வந்து என் சன் சஞ்சய் பிறந்த நாள். வருத்தப்பட்ட நாள், அழுத நாட்கள்லாம் நிறைய இருக்கு. சொல்லிட்டு டைம் பண்றது நிறைய இருக்கு. அவருக்கு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பாதை போட்டு கொடுத்தோம். அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவ்வளவு கடுமையாக உழைச்சி இன்னைக்கு அந்த ஒத்தையடி பாதையை அவர் வந்து ஒரு ஹைவே மாதிரி தானே ஆக்கிட்டு ஒரு பிள்ளையா நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம். நடிச்சு காமிச்சோன்னு எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு நாளைய தீர்ப்புன்ற படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ரொம்ப மிரர் முன்னாடி ஆக்ட் பண்ணி பார்த்துக்கிறது, ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு அசால்ட்டாக விட்டுறாமல் அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணுன்றதுல விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க.
கொஞ்சம் பாதியில விட்டுட்டு போற பழக்கம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிச்சு விஜய் சார் வந்து ஒரு லவ் பத்தின பஞ்சு டயலாக் பேசுவார். அதுக்கு வந்து கிளாஸ் ஸ்டாண்டர்ல இவருக்கு பெரிய ஒரு ஃபேன்ஸ் வட்டாரம் உருவாயிடுச்சு. அப்போ இவரை வச்சு அவுட் அண்ட் அவுட் ஒரு நல்ல ஒரு ஹீரோயிசமான ஆக்ஷன் கதை பண்ணால் சரியா இருக்கும் அப்படின்ட்டு நான் பண்ண ஆரம்பிச்ச கதை தான் பகவதி. நான் பகவதி பேசுறேன். ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. ஆக்ஷன் படங்களாவே பண்றதுக்கு அவரை தயார்படுத்த திருமலை. நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீன் கீஞ்சிரும். வெற்றி தோல்வியெல்லாம் நிரந்தரமே இல்லை. நான் கூட என் தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய முதல் முயற்சி மிகப்பெரிய தோல்வி. நான் சொந்து போல அன்னைக்கு அந்த அவமானம் தாங்க முடியாம உன்ன மாதிரி கடல்ல போய் விழுந்திருந்தேன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குமா? இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. விஜய் இது 50வது படம் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் வந்த படம். ஆனால் வசூல் மிகவும் தேங்கிவிட்டது. ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னை மீட் பண்ணது வந்து ஒரு அழைப்பு. ஜென்ரலாக ஒரு சில படங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். திடீர்னு அது எதிர்பார்க்காத சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. யாரோ ஏதோ பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சது. எனக்கு ஒண்ணுனா உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. படம் வருதுன்றாங்க, இன்னும் வரல.
Vijay has had a very bad run at the box office of late, but his last movie Kavalam did wonders, and Vijay's fate, of course, is sealed. ரொம்ப சேஞ்ச் வந்து ஆக்சுவலாக நானே நினச்சிட்டு இருந்தேன் பண்ணணுன்ட்டு 2-3 years முன்னாடி கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் லூஸாக விட்டுட்டேன்னா நான் சொல்லணும். எனக்கே ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. அப்படின்னு சொன்னா அந்தந்த ரசிகனை பொறுத்தது என்றாலும் ஆக்ஷன் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், இதுல எல்லாத்துலயுமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வேணுமா? அதுல நம்பர் 1 விஜய். எப்படி நாங்கள் கொரியோகிராஃபி பண்ணும்போது அவர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்ற தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். வந்த உடனே ஒரு தடவை தான் டக்குன்னு ஆடிவார். ஒரு கொரியோகிராஃபர் நான் ஒரு டிவியில் ஒரு சாங் வாட்ச் பண்ணும்போது நான் டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ரைட் சைடு டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் விஜய் ஆடும்போது ஒருத்தரையும் பார்க்க முடியாது, விஜய் சார் ஒண்டி தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு டான்சர். பொறாமப்பட்டிருக்கேன், செத்துருக்கேன், என்ன மனுஷன் இப்படி ஆடுறான, இவன் என்ன ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி. எல்லா ஸ்டெப்பையும் பிடிச்சி ஆடுறது வேற, பட் எஃபர்ட்லெஸ்ஸா ஆடுறது அப்படிங்கிறது வேற கலை, வேற ஒரு விஷயம். அது விஜய் எந்தெந்த கொரியோகிராஃபர் ஸ்டைலோ அந்தந்த கொரியோகிராஃபர் ஸ்டைல் ஆடுவார். பிரமாதமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் அவங்கள மாதிரியே ஆடுறது அப்படிங்கிறது இந்த மாஸ்டர் தான் பண்ணிருக்காரு. இந்த சாங் இந்த மாஸ்டர் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது விஜயோட பாடி லாங்குவேஜ்லயே தெரியும். ராஜு மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல், பிருந்தா மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல், எனிதிங் எந்த ஃப்ளெக்சிபிளையும் வளையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அது மாதிரி பார்த்துருப்பீங்க நீ மூமெண்ட்ஸ்லாம் ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. இல்லை மாஸ்டர் இதெல்லாம் பண்ண முடியாது, அதுலேருந்து பண்ண முடியாது, முட்டி கஷ்டம் வலிக்கும். இப்போ டான்சர்ஸே சொல்கிற காலத்தில் அவர் வந்து முட்டி மூமெண்ட்டாக இருந்தால் எது இருந்தால் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஒன்ன மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு யாருமே இல்லை தம்பி. அவர் அந்த முட்டி மூமெண்ட் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே தான் ரியாலிட்டி ஷோ அதுலலாம் அந்த கிட்ஸ்லேருந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க கம்போஸ் பண்ண உடனே யார பாட வைக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எனக்கு சிங்கர்ஸ் யாருக்கு மனசுல வரல. அப்ப சட்டுன்னு விஜய் அவர்களுடைய குரல் வந்து நண்பன் படத்துல அஸ்கு லஸ்கு பாடி காமிச்சார் அவரு ஸ்டேஜ்ல கோயம்புத்தூர்ல. அஸ்கு லஸ்கு ஏமோ ஏமோ அஸ்து லஸ்து லீபே அஹாவ போலிங்க சிந்தா சிந்தா இஷ்கு இஷ்கு மீலே. என்ன தம்பி, நீங்களே ஒரு மனித வெடிகுண்டுன்றாங்க? இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் சார். வேணா என் ரூம்ல வந்து சர்ச் பண்ணுங்க சார்.
தம்பி விஜய் இருக்காரு, நம்ம ஊருக்காரங்களை விட பயங்கர நக்கல் பிடிச்சாரு. நெய் எங்க போல ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இவர்கிட்ட ஆச்சரியப்பட்ட ஒரே ஒரு விஷயம் அதான், ரொம்ப கம்மியாக பேசுவார், லிமிட்டடாக பேசுவார். பட் அப்படியே லைட்டுக்குள்ளே வந்துட்டு கேமரா போட்டோன்னா அதை பயங்கர ஸ்பான்டேனியஸ், பயங்கர ஃபாஸ்ட், ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு சாவனா பயம், எனக்கு இல்ல. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த பயம் இருக்கணும்டா. நான் குஷ்பு மேம் அண்ட் வந்து சத்யராஜ் சார், சத்யராஜ் சிபி, இப்படி வந்து ஒரு குரூப்பே இருக்கும் விஜய் சார் ஃபேன்ஸ். ஐ அம் a huge fan of Vijay sir and the face is there in our mind all the time, so it doesn't matter whether I'm doing upside down or straight, it is there in our mind and hearts. இப்போ எந்த குழந்தைய கேட்டாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா விஜய் சார். எல்லா கதாநாயகர்களும் நடிக்கிறது ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம். அதை பிரேக் பண்ணிட்டு வந்தது என் அருமை என்ன சூப்பர் ஸ்டார். அவர் வந்து எத்தனை ஹீரோ நடிச்சாலும் என் மேல தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நடிச்சாரு. அதுக்கு அடுத்து அண்ணன் கமல் நடிச்சாரு. இப்போ அந்த வழியில என் தம்பி, அருமை தம்பி இளைய தளபதி கேரள மக்கள் வந்து தொடர்ந்து எனக்கு கொடுக்குற ఆదరణ நினைச்சு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். విజయ్ తమిళనాడులో సూపర్ స్టార్ రజనీకాంత్ తర్వాత అంతటి మాస్ ఫాలోయింగ్ ఉన్న ఏకైక హీరో. మీరు చూసి నన్ను ఆదరించి ఆశీర్వదిస్తారని కోరుకుంటున్నాను. வெளிநாட்டில் எஃப்எம்எஸ்ல லண்டன்ல அமெரிக்கால சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துலையும் அவர் படம் சூப்பர் ஹிட்டார். சேட்டலைட்டு அவர் படத்தை பெரிய வேலைக்கு விற்கிறது. வாங்கி 48 ஹவர்ஸில் ஆல் ஏரியா சோல்டு. அந்தளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பும் ரெஸ்பான்ஸும் த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்குது. படம் ரிலீஸ் ஆகும் நீங்க நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு, அது முஸ்லீம் பிரச்சனை பொறுத்து போனோம். ஆனா தலைவா பிரச்சனை வருது. இதை மீறி நாங்க ஏதாவது பண்ணாங்கண்டா 14ஆம் தேதிக்குள்ள படம் ரிலீஸ் ஆகலன்னா கண்டிப்பா போராட்டத்துல இறங்குவோம். படம் போராட்டத்துல இறங்கி படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். எங்களால முடியும். விஜய் ரசிகர்லாம் சும்மா கிடையாது, கண்டிப்பா பண்ணுவோம்.
எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும். ஜெயிக்கணும். ஏண்டா தம்பி, அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்கா எடுப்பேன்? எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பேன்னா. வாழ்க்கை ஒரு வட்டம்டா.